Hello friends, welcome to VN சமையல். இன்னைக்கு நம்ம VN சமையல்ல பருப்பு போலி சுவையா எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். கப் அளவு அப்படிங்கிறது உங்ககிட்ட எந்த கப் இருக்குதோ அந்த கப்ல நீங்க அளந்துக்கங்க. ஒரு கப் அப்படின்னா ஃபுல்லா போட்டுக்கோங்க, அரை கப் அப்படின்னா அதுல பாதி போட்டுக்கோங்க. நான் இந்த கப்ல எல்லாமே அளந்திருக்கேன். பருப்பு போலி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா 1 கப், 1 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு நெய் இல்லைன்னா எண்ணெய். பூர்ணம் ரெடி பண்றதுக்கு அரை கப் கடலை பருப்பு, 1 கப் வெல்லம், 2 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கலாம், 1 பிஞ்ச் உப்பு. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் நம்ம கலருக்காக தான் சேர்க்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். மைதா மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். மாவை தொட்டு பார்க்குறப்ப கையில் ஒட்டாமல் இருந்தால் சரியான பதத்தில் மாவு கலந்துருக்கோன்னு அர்த்தம். மாவு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாவை 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இந்த மாவில் எண்ணெய் சேர்த்து ஊற வைக்கிறப்போ மாவு காயாமலும் நல்ல எண்ணெயில் ஊறியும் இருக்கும். மாவை ஊற வைக்கிறப்ப மாவு நல்லா மிருதுவாகவும் திரட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஆவியில இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ கடலைப்பருப்புல இருக்க சத்து முழுவதுமா நமக்கு கிடைக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பருப்பு ஆறணும்னு நம்ம பொடியை நுணுக்கி எடுத்துக்கலாம். ஆவியில வேக வச்ச கடலைப்பருப்பை சின்ன ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்ப இதோட 1 கப் வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி வேக வைக்கிறப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சு பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸ்டவ் சிம்ல வச்சு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம பருப்பு ஆவியில் வேக வச்சதுனால ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். குக்கர்ல வேக வச்சா தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆவியில வேக வச்சதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டோம். இப்ப வெல்லம் நல்லா மாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி தொட்டு பாக்குறப்போ கையில ஒட்டாம இருக்கணும். அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். பூர்ணத்தோட ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இதோட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டா ஊறி இருக்குது மாவு. பொதுவா இனிப்பு வகை செய்யறப்ப மைதா மாவு யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம மல்டிபர்பஸ் மாவுன்னு நம்ம சொல்லலாம். வாழை இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த சைஸ் உருண்டைய இப்படி வச்சு கையிலேயே பிரஸ் பண்ணா நல்ல விரியும். மாவு நல்லா ஊறி இருக்கனால நம்ம கையில பிரஸ் பண்ணி எடுத்தாவே போதும். அப்படி வரல அப்படின்னா நீங்க சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், திரட்டிட்டோம். இப்போ பூர்ணத்தை உள்ள வச்சு
நம்ம மடிச்சு விட்டுறலாம். இப்படி வச்சு கையில இப்படி பிரஸ் பண்ணிக்கலாம். மாவும் பூர்ணமும் சரியான பதத்துல இருக்கிறப்போ அழகா நமக்கு விரிக்க வரும். அவ்வளவுதான், மாவு திரட்டிட்டோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். தவா சூடானோன்னு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ திரட்டின போலிய அதுல போட்டு எடுக்க வேண்டியதுதான். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இந்த போலி சீக்கிரம் வெந்துடும். திருப்பி போட்டோன்னு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதான், மிருதுவான சுவையான போலி ரெடி ஆயிடுச்சு. போலி நல்லா சாஃப்டா வந்திருக்குது. நல்ல சுவையான மிருதுவான போலி ரெடி பண்ணிட்டோம். சுவையான மிருதுவான பருப்பு போலி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம விஎன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.